ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் வந்து பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இது வந்து எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அந்த தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வடிகட்டியில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறேன். பேனில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரெட் சாஸ் பாஸ்தா சாஸ் சேர்க்காமல் நம்ம வந்து இதுதான் சேர்க்க போகிறோம். தக்காளியை நல்லா வேக வச்சு தண்ணியில் வேக வச்சு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகா நல்ல காரம் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம், காரம் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விட போகிறேன். அப்போ இன்னுமே நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரெயின் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த தக்காளியுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு 2 நிமிஷமாக வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து குக்கான டொமேட்டோ தான். ஸோ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டே இருங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நாரோட பீஸா பாஸ்தா சாஸ் தான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த தக்காளி கூட இன்னும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம் சேர்க்கலாம். இல்லைனா இது கூட பீன்ஸ், கேரட் கூட பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன மூடி அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டொமேட்டோவோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப காரமாக வேணாம், அதனால் நான் நிறைய பாஸ்தா சேர்த்து ஓரளவு மீடியம் காரத்தோடு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.